ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, லண்டன்ல நடந்திருக்கு. அதுவும் நம்ம ஒரு தமிழ் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தங்களுக்கு தான் நடந்திருக்கு. இந்த ஸ்டோரியை நமக்கு ஷேர் பண்ணவங்க நேம் வந்து பிரவீனா. இந்த சம்பவம் அவங்களுக்கு தான் நடந்திருக்கு. அதுலேருந்து எப்படி இவங்க வெளியில வந்தாங்க, அந்த பிரச்சனை எதனால வந்துச்சுன்றது தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இது கொஞ்சம் திகில் கடந்த ஒரு புது விஷயமா தான் நம்மளுக்கும் இருக்க போகுது. ஏன்னா இதுல யூஸ் பண்ணப்பட்ட முறைகள் வந்து அந்த மாதிரி இது வரைக்கும் வந்து யாருன்னா கவர் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் அதை பத்தி பேசவும் போறோம். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்டும் பண்ணிடுங்க. பிரவீனாவோட பூர்வீகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில இருக்கிற நெய்வேலி தாங்க. அவங்க அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து எம்ப்ளாயி இருந்ததுனால, இவர் அடிக்கடி வந்து நெறைய ஊருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதெல்லாம் இவருக்கு வந்து ஒரு போஸ்டிங் குடுத்து தான் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணியிருக்காங்க. இதனால பிரவீனா வந்து அவங்களோட படிப்ப வந்து நெறைய ஊர்ல வந்து அவங்க கன்டினியூவும் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃபைனலா இவங்க போய் எந்த ஊர்ல இருந்திருக்காங்கன்னா, பஞ்சாப்ல தான் போய் இருந்திருக்காங்க. அங்க போய் தான் இவங்க காலேஜும் முடிச்சிருக்காங்க. ஸோ காலேஜ் முடிச்ச டைம்ல வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து சில வருஷத்துல ரிட்டயர்மெண்ட்டும் ஆகப்போகுது. பட் பிரவீனா என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து எப்படியும் வேலைக்கு போயிருவேன். வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நான் ஃபேமிலியை பாத்துக்கிறேன், நீங்க ரிசைன் பண்ணிட்டு விஆர்எஸ் வாங்கிட்டு வீட்டிலே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இன்னும் 2 வருஷம் தான், 2 வருஷம் நான் கண்டினியூ பண்ணனா எனக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இப்ப விஆர்எஸ் வாங்கினால ஒரு யூஸுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. பட் அந்த டைம் பார்த்து கவர்மெண்ட்ல என்ன செய்யறாங்கன்னா, அவர் வேலை செஞ்ச அந்த கம்பெனில அவரை வந்து இன்னொரு ஊருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஆனா இந்த வாட்டி எங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா, மும்பைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ மும்பைல போய் 2 வருஷம் சர்வீஸ் இருக்கிறதுனால சீனியர் ப்ரொமோஷனும் கொடுத்துருக்காங்க. அதனால இவர் வந்து மும்பைக்கும் போயிடுறாரு. ஆனா என்ன சொல்றாருன்னா, 2 வருஷம் தானே, நான் மும்பையிலே இருந்துக்கிறேன், நீங்க யாரும் வர வேணாம், நீங்க பஞ்சாப்லயே இருந்துக்குங்க அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்றாரு. அப்போ பிரவீனோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஏங்க இங்க இருக்கணும், நம்மளுக்கு தான் சொந்த வீடு வந்து ஊர்ல இருக்குல்ல, நாங்க வேணா ஊருக்கு போயிட்டுமா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட கேட்கறாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல நம்ம இங்கேயே இருப்போம், இதெல்லாம் முடிட்டோம், நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த ஊருக்கு போயிடலாம். ஏன்னா எனக்கும் பென்ஷன் அமௌண்ட் நிறைய செட்டில்மெண்ட்லாம் வரும், இதை வச்சு நம்ம ஊர்ல போய் சின்னதாக பிசினஸ் கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரவீனோட அவங்க அப்பாவும் சொல்றாரு. பட் பிரவீன் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் டாடி, நம்ம இங்கேயே இருக்கலாம், நம்மளுக்கு இந்த ஊரும் பிடிச்சிருக்கு, செட்டும் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் எதுக்கு மறுபடியும் ஊர் ஊரா அலத்திக்கிட்டு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்டே சொல்றாங்க. பட் அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, நம்ம பிறந்து வளர்ந்ததும் அந்த ஊரு தான், எப்படி இருந்தாலுமே நான் செத்தனா அந்த ஊருக்கு தான் போய் நான் சாவேன், அதனால அந்த ஊருக்கு தான் நான் போகணும், வேற எந்த ஊருக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிரவீனோட அவங்க அப்பாவும் சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க பிரவீனா வந்து ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்றாங்க. அப்படி அந்த கம்பெனில ஜாயின் பண்ணும்போது அங்க ஒருத்தரை லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி லவ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனா இவங்க லவ் பண்ற ஆள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் ஆளே கிடையாது, இந்தியாவை சேர்ந்தவர் தான். பட் வடநாட்டை சேர்ந்தவர் தான். ஸோ அவங்களோட ஃபேமிலியோட பர்மிஷன்லாம் வாங்கி இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே என்ன ஆகுதுன்னா, அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அப்ராடுக்கு வந்து டிரான்ஸ்ஃபரும் பண்றாங்க. நிறைய பேர் இந்த வந்து ஆன்சைட் ஜாப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆன்சைட் ஜாப்காக தான் இவர் வந்து யூகேக்கும் போறாரு. அப்படி யூகேக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க பிரவீனாவும் வந்து அந்த ஆபீஸ்ல வந்து பேசி, இவங்களும் வந்து அந்த கம்பெனிலே பேசி ஆன்சைட் ஜாபும் வாங்கிட்டு அங்கேயும் போயிடுறாங்க. ஸோ இவங்க சொல்றபடி பார்த்தா 2014 இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. 2016ல இவங்க வந்து லண்டனுக்கும் போயிடுறாங்க. ஸோ அங்க போனதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு வந்து குழந்தைங்களும் பிறக்குது. ஒரு குழந்தை இல்ல, 2 குழந்தை பிறக்குது அடுத்தடுத்த வருஷத்துல. ஸோ 2018 வரைக்குமே வந்து இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்திருக்கு. நடுவுல ஒரு வாட்டி இவங்க ஊருக்கும் வராங்க. அது எங்க வராங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்களான்னா தமிழ்நாட்டுக்கு வரல, பஞ்சாபுக்கும் போறாங்க. எதுக்காகனா அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட ஹஸ்பண்டோட ஃபேமிலியில வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்காக போறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டோட தம்பிக்கு வந்து கல்யாணம் பண்றாங்க. அந்த கல்யாணம் பண்றது பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய கண்டினியூஸா நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த சங்கீத் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அது மாதிரி விஷயம்லாம் இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு 10-15 நாள் வந்து ஊர்லயே இருக்கிற மாதிரி ஆகுது. ஸோ அப்படி ஊர்ல இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் இவங்ககிட்ட பேசுறாங்க. இவங்களும் நல்லா பேசி கலகலன்னு இருக்கிறாங்க. பட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ஊருக்கு போறாங்க. அப்பதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அது என்னன்னா, ஒரு நாள் ஈவினிங் வந்து இவங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறாங்க. அப்படி வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, வரும்போது இந்த லிஸ்ட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த ஒரு 1/2 மணி நேரத்திலே வந்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. காலிங் பெல் அடிச்ச உடனே இவங்களும் கதவு திறந்தும் பார்க்குறாங்க. கதவு திறந்து பார்த்த உடனே வெளியில நிக்கிறது யாருன்னா, இவங்க ஹஸ்பண்ட் தான் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சொன்ன திங்ஸ் எதுவுமே அவர் வாங்கிட்டும் வரல. இவங்க வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேனே வாங்கிட்டு வரலையே, அதெல்லாம் குழந்தைங்களுக்கு தேவைப்படும்ல, ஏங்க இப்படி அஜாக்கிரதையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டே இருக்கும்போது அவர் விறுவிறுன்னு என்ன பண்ணிடுறாருன்னா, ஹால்ல இருக்கிற ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் போயிடுறாரு. ஏதோ பிரச்சனை போல, அதனால தான் ரெஸ்ட் ரூம்குள்ள போறாருன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, கதவை சாத்திட்டு ஹால்ல உட்காந்து டிவியும் பார்த்துட்டு இருக்காங்க.
அட் த சேம் டைம் மறுபடியும் வந்து காலிங் பெல் அடிக்குது. காலிங் பெல் அடிச்ச உடனே இவங்க கதவு திறந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே அங்க ஒரு பெரிய ஷாக்கே அவங்களுக்கு காத்துட்டு இருந்திருக்கு. அது வேற யாருமே இல்ல. வெளியில அவங்க ஹஸ்பண்ட் தான் நிக்கிறாரு. அதுவும் இவங்க கேட்ட திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் நின்னுட்டு வந்துட்டு இருக்காரு. அவங்கள பார்த்தோனே இவங்க ஷாக் ஆனத வந்து அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு "என்னாச்சு பேய் அறைஞ்ச மாரி நிக்கிறேன். நான் தானே வந்திருக்கேன்" அப்படின்னு கேட்டோனே, அப்பதான் பிரவீனா சொல்றாங்க, "இந்த மாரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க உள்ள போனீங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சொன்ன உடனே இவருக்கு புரியல. "என்ன சொல்ற? நான் தான் உள்ள போனானா? இப்பதான் நீ குரோசரிஸ்லாம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கே வரேன். நான்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாதே. நீ எதையோ பார்த்து பயந்துருக்க" அப்படின்ற மாரி பிரவீனா கிட்ட வந்து அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு. அப்போ பிரவீனா ஒரு விஷயம் சொல்றாங்க. "கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோனும் கொண்டு வராங்க. அந்த ஃபோன் கொண்டு வந்துட்டு, அந்த வீட்ல வந்து ஒரு இடத்துல சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. அந்த சிசிடிவி கேமரான்னு சொல்ல முடியாது. அது என்னன்னா, அந்த பேபி மானிட்டரிங் கேமரான்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்கலாம் விளையாடிட்டு இருக்காங்கன்னா, இவங்க வேற எதனா ரூம்ல இருக்காங்கன்னா, அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்றாங்க, என்ன செய்றாங்கன்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்றதுக்காக ஒரு கேமரா வச்சிருக்காங்க. ஸோ அந்த கேமரால வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல, அந்த ரெக்கார்ட வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் என்ன செய்றாங்கன்னா, அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தோனே இவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கே ஆகுது. அத அவங்க ஹஸ்பண்டும் பார்க்குறாரு. அது என்னன்னா, இவங்க கேஷுவலா உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவி பார்த்துட்டு இருக்கும்போது, பெல் யாரோ அடிக்கிறாங்க. பெல் அடிச்ச உடனே இவங்க எந்திச்சு போயும் பார்க்குறாங்க. அப்படி எந்திச்சு போய் பார்த்த உடனேயே, அந்த இடத்துல வந்து ஒரு கருப்பா ஒரு புகை மாரி ஒரு உருவம் மட்டும் தெரியுது. அந்த உருவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரவீனா வந்து அந்த உருவத்துக்கு பின்னாடியே வராங்க. அந்த உருவமும் பாத்ரூம்குள்ள போறத வந்து பிரவீனாவும் பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் அவங்க ஹஸ்பண்டும் பார்த்துருக்காரு. ஆனா பிரவீனா வந்து ரியலா லைவா வந்து அங்க அவங்க ஹஸ்பண்ட தான் பார்த்தாரு. ஆனா இங்க லைவா வீடியோல பார்க்கும்போது, லைக் ரெக்கார்ட் ஆன வீடியோல பார்க்கும்போது, அதுல வந்து ஒரு புகை மாரி தான் தெரிஞ்சிருக்கு. இத பார்த்தோனே அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, "இது என்ன ஒரு மேஜிக் மாரி இருக்கு. எனக்கு இப்படிலாம் நடக்குமான்னே தெரியலையே. சரி விடு நம்ம பார்த்துப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேஷுவலா விட்டுர்றாரு. அதே மாரி ஒரு நாள் ஈவினிங் வந்து பிரவீனா வந்து கிட்சன்ல வேல பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி கிட்சன்ல வேல பார்த்துட்டு இருக்கும்போது, கிட்சனுக்கு வெளியில ஒரு ஜன்னல் இருந்துட்டு இருக்கு. அந்த ஜன்னல் வெளியில வந்து யாரோ வந்து தூரத்துல நின்னு இவங்கள பார்த்துட்டு இருக்க மாரி இவங்களுக்கும் ஒரு ஃபீல் ஆயிருக்கு. யார் அங்க நின்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த இடத்துல வந்து ஒரு கருப்பா ஒரு உருவம் நின்னுட்டு இருக்கு. ஆனா, அந்த உருவம் வந்து நார்மலா ஒரு மனுஷன் மாரி தான் இருக்கு. ஆனா, அது போட்டுக்கிற ட்ரெஸ் வந்து கருப்பா இருக்கிற மாரி தான் இருக்கு. அப்பதான் இவங்க உத்து பார்க்குறாங்க. உத்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது. அங்க நிக்கிறது வந்து வேற யாருமே கிடையாது. இவங்க ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு. இவங்க இம்மீடியட்டா என்ன செய்றாங்கன்னா, விறுவிறுன்னு அவங்க ரூம்ல போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்க்க போறாங்க. போய் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, கிச்சன் வந்து அந்த உருவத்த பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவமும் இல்ல. என்னடா போச்சு அந்த உருவம்ன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மாடிக்கு போயிட்டு பால்கனி வழியா சுத்தி கித்தி பார்க்குறாங்க. ஆனா எங்கேயுமே அந்த உருவமும் தென்படல. சரி எங்கேயுமே இல்ல. ஒரு வேள நம்ம பிரம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் கதவு மூடிட்டு உள்ள வராங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பெட்ரூம்ல வந்து இவங்களுக்கு தனியா வந்து ஒரு அந்த மேக்கப் பண்றதுக்குலாம் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இவங்க கிராஸ் பண்ணும்போது, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எதிர்க்க வந்து ஒரு சேர் இருந்துட்டு இருக்கு. அந்த சேர்ல யாரோ உட்கார்ந்துட்டு இருக்க மாரி அந்த கண்ணாடிலயும் தெரியுது. இவங்க கிராஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி கண்ணாடிய பார்க்காம அந்த சேர தான் பார்க்குறாங்க. ஆனா அந்த சேர பார்த்தா அந்த உருவம் இல்ல. இவங்க பொறுமையா வந்து கண்ணாடிய வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமும் தெரியுது அந்த இடத்துல யாருமே இல்லன்றது. இது ஒரு வேள நம்மளுக்கு பிரம்மையா இருக்குமோ, இல்ல நம்மளுக்கு சைக்காலஜிக்கலா நம்மளுக்கு எதனா பிரச்சனை இருக்கா? இத போய் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவோம்னு சொல்லிட்டு இவங்க பொறுமையா ஸ்டெப்ஸ் இறங்கி கீழயும் வராங்க. அப்படி கீழ வந்ததுக்கு அப்புறமா தெரியுது, கிட்சன்ல வந்து சமையல் செஞ்சுட்டு இருந்தோம். பாதியிலே விட்டு வந்துட்டோமே, அத ஃபர்ஸ்ட்டு நம்ம முடிச்சுருவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் கிட்சனுக்கு போறாங்க. அப்படி கிட்சன்ல போய் வேல பார்த்துட்டு இருக்கும்போதே, ஜன்னல் வழியா யாரோ வந்து நிக்கிற மாரி இவங்களுக்கு தெரியுது. ஆனா இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது நம்மளுக்கு பிரம்மையா இருக்க போது. நம்ம ஏன் அத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அத வந்து பார்க்காமயே இருக்கிறாங்க. மறுபடியும் வந்து அதே மாரி அந்த உருவம் வந்து இங்கேயும் அங்கேயும் கிராஸ் ஆகுற மாரி தெரியுது. கிராஸ் ஆகுற மாரி தெரிஞ்ச உடனே இவங்க திரும்பி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அங்க ஒரு உருவம் நிக்குது. அந்த உருவத்தோட மூஞ்சியே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடூரமா ஒரு மாரி சிதைஞ்சு போன மாரி தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா பிரவீனா வந்து மனசுல தைரியத்த வர வச்சுட்டு அந்த உருவத்த தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த உருவம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, "நீ இந்த வீட்ல இருக்கக்கூடாது. சொல்லப்போனா அந்த நாட்டிலேயே இருக்கக்கூடாது. ஒழுங்கா உங்க ஊருக்கு போயிரு. இது என்னோட இடம். என்னோட இடத்துக்குள்ள நீ அத்துமீறி வந்திருக்க. மீறி நீ இந்த வீட்டுக்குள்ள இருந்தீன்னா, இந்த நாட்டுல இருந்தீன்னா, உன்ன, உன் புருஷன, உன் குழந்தைங்களலாம் நான் கொன்னுடுவேன்" அப்படின்னு சொல்லி அந்த உருவமும் மிரட்டியிருக்கு. இத கேட்ட உடனே இவங்க வந்து செல்ஃபா கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. இது உண்மையிலே நம்ம பிரம்மையா? இல்ல உண்மையிலே அங்க எதனா உருவம் இருக்கா? அப்படின்ற மாரி தான் இவங்க யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த உருவம் என்ன சொல்லுதுன்னா, "நீ என்ன யோசிச்சாலுமே வந்து இது பிரயோஜனம் கிடையாது. நான் சொல்றத ஒழுங்கா கேளு" அப்படின்ற மாரி பிரவீனா வந்து மிரட்டியிருக்கு. ஆனா பிரவீனாக்கு ஒரு பெரிய ஷாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல அதுவும் கரெக்ட்டா பிரவீனாக்கு ஹிந்தி தெரியும். தெரிஞ்சு ஹிந்தில வந்து அந்த உருவம் வந்து பிரவீனாவ மிரட்டியிருக்கு. இதுதான் வந்து அங்க வந்து முக்கியமான ஒரு விஷயமாவும் இருந்துட்டு இருக்கு. அங்கருந்து பிரவீனா என்ன பண்றாங்கன்னா, அவசர அவசரமா வந்து பெட்ரூம்குள்ள வந்து பெட்ரூம்ல அவங்க ஹஸ்பண்ட் இருக்காருங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்கன்னா, "அன்னையிலேருந்தே நீ வந்து மென்டலா ஏதோ பாதிக்கப்பட்ட மாரி தான் தெரியுது. எப்ப பார்த்தாலும் எதனா ஒரு விஷயத்த வந்து இருக்கிற மாரி தான் பார்த்துட்டு இருக்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு. நான் அவர்கிட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்குறேன். அப்பாயின்ட்மென்ட் வாங்கி நம்ம அவர்கிட்ட போய் பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டும் சொல்றாரு. ஆனா பிரவீனா வந்து, "நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இத அப்படிதான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா அது என்கிட்ட ஹிந்தியில பேசுது. அதுவும் நான் யோசிக்கிறது தெரிஞ்சு, இந்த மாரி யோசிக்காத. ஒழுங்கா நான் சொல்றத கேளுன்னு சொல்லுதுங்க. எனக்கு புரியல" அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனாவும் சொல்றாங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா, சரி நம்ம பொண்டாட்டி சொல்றதுலயும் தப்பு இருக்காது. அவ இந்த மாரிலாம் சொல்லக்கூடிய ஆளும் கிடையாது. நம்ம என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அந்த வேலைய விட்டுறாரு ஃப்ரீயா. ஏன்னா, இவருக்கு வந்து ஆஃபீஸ்ல வந்து வேற ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டதுனால, அதுல தான் இவரு ஃபுல்லா ஃபோக்கஸா இருக்காரு. இத அவரு ஃபோக்கஸும் பண்ணல. அப்படிதான் ஒரு நாள் பிரவீனாக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த மந்த்லி சைக்கிள் வரும்ல, அந்த பீரியட்ஸ் வந்ததுனால, இவங்க ஆஃபீஸ் வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வீட்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. வீட்ல மதியானம் உட்காந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அதே மாரி தான் அவங்க பின்னாடி இருந்து யாரோ இவங்கள வாட்ச் பண்ற மாரி இவங்களுக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கு. இப்போ யாரோ வாட்ச் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க சடனா திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா இவங்க பின்னாடி அந்த உருவமும் நின்னுட்டு இருக்கு. நின்னது மட்டும் இல்லாம, "நீ எத்தன நாள் வரைக்கும் இங்க இருக்க போற? நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? ஒழுங்கா இங்கேருந்து போறியா இல்லையா? உங்க குழந்தைகள நான் கொன்றுவா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள போட்டு பயங்கரமா ஆக்ரோஷமா மிரட்டியிருக்கு. இப்படி மிரட்டுன உடனே அங்கேயே அவங்க பயந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க எங்க இருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இவங்க பக்கத்துல அவங்க ஹஸ்பண்ட் உட்கார்ந்துட்டு இருக்காரு. உட்கார்ந்தவர் வந்து, "நான் இந்த வீடியோவ பார்த்தேன். எனக்கு எல்லாமே புரியுது. இந்த வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாரி தான் எனக்கும் தெரியுது. நம்ம இம்மீடியட்டா அந்த வீட வந்து மாத்திருவோம். நீ ஹாஸ்பிட்டல்ல வந்து 2 நாள் ரெஸ்ட் எடு. அதுக்குள்ள நான் வேற வீடு பார்த்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டும் பிரவீனா கிட்ட சொல்றாரு. அப்படி சொன்ன மாதிரியே அவங்க ஏரியால இருந்து சில கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல வந்து ஒரு வீடும் பார்த்துடுறாங்க. ஸோ இவங்க திங்ஸ் எல்லாமே வந்து அந்த வீட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிடுறாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண 5 நாள் வந்து இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு நாள் நைட் வந்து பிரவீனா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு 2 மணிக்கு இவங்களுக்கு சடனா முழிப்பும் வருது. ஸோ முழிப்பு வந்தவுடனே யூசுவலா நம்ம பண்ற மாரி தான் அவங்களும் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்கத்துல ஃபோன் இருந்திருக்கு. எடுத்து டைம் என்ன, அப்புறம் எதனா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே, அந்த அந்த பெட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு சேர் இருக்கு. அந்த சேர்ல ஒரு உருவமும் இருக்கு. அந்த உருவம் வேற யாருமே கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் தான். இவங்க வந்து "என்னங்க தூங்காம முழிச்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கேட்ட உடனே அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைய நீட்டி ஒரு இடத்த காட்டுது. அது கை நீட்டி காட்டுன இடத்த பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அவங்க புருஷன் தான் படுத்துட்டு இருக்காரு. பெட்டுக்கு அந்த பக்கம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் படுத்துட்டு இருக்காரு. பெட்டுக்கு நடுவுல 2 பசங்க படுத்துட்டு இருக்காங்க. இந்த கார்னர்ல தான் பிரவீனாவும் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ அத பார்த்தோனே, "நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? எதுக்கு எங்கள பின் தொடர்ந்து வந்துட்டு இருக்க? அந்த வீட்ல தான் பிரச்சனை குடுத்தேன்னு பார்த்தா, இந்த வீட்டுக்கு வந்து பிரச்சனை குடுக்குறியே! உனக்கு என்னதான் வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்டுருக்காங்க. அப்படி கேட்டதுக்கு அப்புறம் அந்த உருவம் என்ன சொல்லுதுன்னா, "மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். இந்த ஊர்ல நீ இருக்கக்கூடாது. இந்த ஊர விட்டு வெளியில போயிடு. இந்த நாட்ட விட்டே வெளியில போயிரு. நீ இங்க இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. இங்க இருந்தீன்னா, நான் சொன்ன மாரியே செஞ்சுருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் மறுபடியும் பிரவீனா மிரட்டியிருக்கு. அந்த பயத்துல பிரவீனா என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் மேல அந்த கிளாஸ்ல இருக்க தண்ணீய வந்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்குறாங்க. பட் கை ஸ்லிப் ஆயி கீழயும் விழுந்துருது. அப்படி கீழ விழுந்த உடனேயே அவங்க ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சுடுறாரு. எழுந்திரிச்சுட்டு "என்ன ஆச்சு? ஏதாச்சுன்னு?" கேட்ட உடனே அப்பதான் அவங்க சொல்றாங்க, "இந்த மாரி மறுபடியும் அந்த உருவத்த பார்த்தேன். இங்க வந்து மறுபடியும் என்ன மிரட்டுது. ஆனா திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் இந்த ஊர விட்டு வெளியில போணும். இந்த நாட்ட விட்டு வெளியில போணும். அப்படி இல்லன்னா உன்னையும் குழந்தைங்கலாம் கொன்னுடுவேன்" அப்படின்னு சொல்லுது. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட பார்த்து சொல்றாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து அவங்க ஊருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாரு. சொன்ன உடனே அவங்க அம்மா, அப்பா என்ன பண்றாங்கன்னா, "ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் இங்க இருக்கிற பூசாரிய போய் பார்க்குறேன்னு" சொல்லிட்டு, அங்க இருக்கிற பூசாரிய போய் பார்க்குறாங்க. அதே மாரி வந்து பிரவீனாவும், அதே மாரி அவங்க ஹஸ்பண்டோட ஜாதகத்தையும் கொண்டு போய் காட்டுறாங்க. அப்படி காட்டும்போது அந்த பூசாரி வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. இவங்களுக்கு வந்து சாலவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்வினை வச்சிருக்காங்க. அது யார் வச்சிருக்காங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்க கையில தான் யாரோ ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. அதனால தான் வந்து இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அத வந்து வெளியில எடுக்கணும்னா, அதுக்கான சில பரிகாரம்லாம் பண்ணி ஆகணும். அந்த பரிகாரம் பண்ணணும்னா, அவங்க 2 பேரும் இங்க இந்தியா வந்து ஆகணும். இங்க வந்து தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, அந்த பூசாரியும் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி சொன்ன உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இம்மீடியட்டா வந்து பிரவீனா கிட்டயும், அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் சொல்றாங்க. இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க இம்மீடியட்டா வந்து கிளம்பி இந்தியா வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கிட்ட வந்து இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்குன்னுலாம் சொல்லல. உங்களுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். அத பண்ணா சரியா போயிரும் அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே பிரவீனாவுக்கு வந்து பேசிக்கலா நம்பிக்கை கிடையாது. அதே மாரி அவங்க ஹஸ்பண்டுக்கும் நம்பிக்கை கிடையாது. பட் பேரண்ட்ஸ் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அங்கருந்து கிளம்பி இந்தியாவுக்கும் வராங்க. அவங்க பேரண்ட்ஸ் சொன்ன மாரியே இவங்க 2 பேரும் ஊருக்கும் வந்துடுறாங்க. ஆனா ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஜென்ரலா ஒரு சில சொந்தக்காரங்கலாம் இவங்கள வந்து பார்க்க வருவாங்கல்ல. அதுல வந்து குறிப்பா இவங்களோட சித்தப்பா ஃபேமிலிலருந்து யாருமே வரல. இவரும் வந்து கேட்கிறாரு, "ஏன் சித்தப்பா வீட்லருந்து யாருமே வரல? என்ன ஆச்சுன்னு?" கேட்கறாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா சொல்றாரு, "அது ஒண்ணும் இல்ல. நான் அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த வேலைய முதல்ல முடிப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சொன்ன ஒரு இடத்துக்கும் போறாங்க. ஸோ ஒரு குளத்துக்கரை ஏரியால தான் உட்காந்துட்டு இந்த பூஜை எல்லாமே பண்றாங்க. அப்படி பண்ணது மட்டும் இல்லாம, பிரவீனா கிட்டயும், அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் வந்து இந்த அரிசி மாவுல செய்யப்பட்ட ஒரு சில உருண்டைகள்லாம் குடுத்து இத சாப்பிடவும் சொல்றாங்க. இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 நாளைக்கு இந்த ஊர்லயே இருங்க. வெளியில எங்கேயும் போயிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில கயிற வந்து அவங்க கையிலயும் கட்டி விடுறாரு. கட்டி விட்டுட்டு அவங்கள வீட்டுக்கும் அனுப்பிடுறாரு. ஸோ இவங்க 2 பேரும் திரும்பி வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பாட்ட கேட்கறாரு, "ஏன் சித்தப்பா வரல? நான் போய் அவர போய் பார்க்க போறேன்னு" சொல்றாரு. அப்பதான் அவங்க அப்பா சொல்றாரு, "இனிமே அவன் வீட்டுக்குலாம் நீ போகவும் தேவை கிடையாது. அவனோட உறவே நம்மளுக்கு வேணாம்" அப்படின்ற மாரி அவங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு. அப்ப ஏன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இவரு கேட்கிறாரு. கேட்டதுக்கு அப்புறம், "நீ இவ்வளோ செலவு பண்ணி இங்க வந்திருக்கியே, வந்து இதெல்லாம் பண்றியே, அதுக்கு யாரு காரணம் தெரியுமா? அவன் தான் காரணம். அவன் உங்க மேல வந்து ஏவல் வச்சிருக்கான். அந்த ஏவல்னால தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை." அப்படின்ற மாரி அவங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு.
ஸோ அந்த ஏவல் பேர் வந்து சாலவான்னு சொல்றாங்க. அந்த சாலவான்னு சொல்லக்கூடிய அந்த ஏவல் வந்து எப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்யும்னா, இந்த மாரி நம்ம மனசுக்கு புடிச்சவங்களோட உருவத்துல வந்து நம்மளே பயமுறுத்தும். ஒரு கட்டத்துல வந்து அந்த பெர்சன பார்த்தாலே நம்ம பயப்படக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிரும். அந்த மாரியான விஷயத்த செய்யக்கூடியது தான் வந்து அந்த செய்வினை, அந்த ஏவலும். ஆனா, அதனால வந்து எந்த ஒரு உயிரிழப்பும் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரிலாம் நடக்காது. இந்த மாரியான பயமுறுத்துற விஷயமா இருக்கட்டும், இந்த மாரி வந்து மிரட்டுறது, இந்த மாரியான விஷயங்கள் தான் அது செய்யும் அப்படின்ற மாரி தான் பிரவீனாவும் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. இது அதிகமா வந்து வடநாட்டுல வந்து நெறைய பேர் இத ஃபாலோ பண்றாங்க. பட் தமிழ்நாட்டிலயும் வந்து இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு வேற பேர் இருக்கு. ஆனா கொஞ்சம் அத எக்ஸ்ட்ரீமா பண்ணுவாங்க. பட் அங்க இந்த மாரிலாம் இருக்கு. இதனால நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு, ரொம்ப நாளா மன உளைச்சல்ல இருந்தோம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்திருக்கோம். இதனால சொந்தக்காரங்கள கண்டாலே பயமா இருக்கு. எதனா ஒரு ஃபங்ஷன் நல்லது கெட்டது யாருனா கூப்பிட்டா கூட போறதுக்கு பயமா இருக்கு. அப்படி போற மாரி இருந்தா கூட நாங்க வந்து எதனா பழைய ட்ரெஸ்ஸு அந்த மாரி தான் எதனா ஒண்ணு போட்டுட்டு போறோம். அதுக்காக ஊருக்கு போனாலே நாங்க ஐஃபோன் வச்சிருந்தா கூட ஐஃபோனே எடுத்துட்டு போமாட்டோம். ஐஃபோன பேக்ல வச்சுட்டு நார்மலா இருக்கிற எதனா ஒரு ஃபோன தான் கொண்டு போவோம். அப்படியே நெறைய பேர் கேட்பாங்க. "என்னடா லண்டன்ல வேலை செய்றீங்க? ஐஃபோன்லாம் இல்லையா? ஏதோ நார்மலா ஏதோ ஒரு ஃபோன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க" அப்படின்னு கேட்பாங்க. இருந்தாலும் நாங்க என்ன சொல்லுவோம்னா, "இல்ல கொஞ்சம் பிரச்சனைங்க. வீடு வாங்குனதுல கடன் இருக்கு. அந்த கடன்லாம் அடைக்கணும். அதுக்காக நெறைய வேலைலாம் இருக்கு. நெறைய கஷ்டப்படுறோம். நாங்க 2 பேருமே 16 மணி நேரம்லாம் வேலை பார்க்குறோம்." அப்படின்ற மாரி நெறைய பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்கேஸ் வந்து நாங்க எங்கனா வெளியில போனோம், ட்ரிப்பு போனா கூட Instagramல ஃபோட்டோ போடுறதுக்கு கூட எங்களுக்கு பயமா இருக்கு. அந்த மாரியான வேலைகள்லாம் அவங்க வீட்ல இருக்கிறவங்க பார்க்குறாங்க. ஸோ இதனாலேயே வந்து சொந்தக்காரங்கள நெறைய பேர நாங்க அவாய்ட் பண்ணிட்டோம். எங்களுக்குன்னு தனியா ஒரு Instagram அக்கவுண்ட் இருக்கு. அதுவும் பிரைவேட்ல வச்சிருக்கோம். அதுவும் எங்க சொந்தக்காரங்க யாருக்குமே தெரியாது. இந்த மாரி தான் எங்க லைஃப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த Instagramல போறது கூட எங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நாங்க போடுறோமே தவிர்த்து, இந்த மாரி சொந்தக்காரங்க பார்க்கணுன்றதுக்காகவே நாங்க போறது கிடையாது. இது வந்து ஒரு பெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு நடந்தது. ஏன்னா சொந்தக்காரங்க பொறுத்தவரைக்கும் நம்ம நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறவங்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறவங்க தான் அதிகம். ஏன்னா, அவங்க ஹஸ்பண்டோட சித்தப்பா வந்து இவருக்கு எப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே இவருக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் அவரு. அது இல்லாம அவங்களுக்கு பொறந்த பசங்க இருக்காங்கல்ல, 2 பொண்ணுங்க அவங்களுக்கு. 2 பொண்ணுங்களுக்கும் வந்து இவரு தான் வந்து காசுல வந்து கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம அவங்களுக்கு குழந்தை பொறந்திருக்கு. அந்த குழந்தைங்களுக்கும் வந்து இவரு தான் எல்லாமே செலவும் பண்ணியிருக்காரு. நெறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லியிருக்காங்க பிரவீனா. இருந்தாலும் வந்து அவரு ஏன் இப்படி பண்ணாரு? ஏன் இப்படி செஞ்சாருன்னு இன்ன வரைக்கும் எங்களுக்கு புரியல. இதனாலேயே அவங்கள பார்க்கறதுக்கே எங்களுக்கு புடிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா, எங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தங்கச்சிங்க யாருமே கிடையாது. அவங்க தான் எங்களுக்கு தங்கச்சி. எது இருந்தாலும் அவங்களுக்கு செய்யணும். நம்ம பசங்களும் வந்து அவங்களும் ரொம்ப குளோஸா இருக்கணும். இந்த இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம சாவர வரைக்குமே வந்து எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும்னு சொன்ன என் ஹஸ்பண்டே வந்து இப்ப அவங்க வீட்டுக்கு போறத வந்து வேணான்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனா நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா இருக்கிறது வந்து 4 பேருக்கு தெரியுது தப்பு கிடையாது. ஆனா அந்த 4 பேர் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா பர்சனலா நானே பாதிக்கப்பட்டுருக்கேன். நம்ம நல்லா இருக்கிறோன்றது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சா கூட சந்தோஷப்படுவானுங்க. பட் இந்த தெரிஞ்சு சாரி சொந்தக்காரருக்கு தெரிஞ்சதுன்னா வந்துட்டு முடிச்சு விட்டுருவானுங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் எனக்கும் நடந்திருக்கு. ஸோ வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் வந்து தெரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். ஸ்டே டியூன். பாய்.